நகைச்சுவை புயல் வடிவேலு சார் இன்னைக்கு சினிமா உலகத்துல எந்த உயரத்துல இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் இன்னைக்கு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் காமெடி நடிகரா திரையுலகத்துல பிஸியா இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு நாளைக்கு வாங்கின சம்பளம் 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய்ன்றது ஒரு நாள் ஃபுல்லானா அந்த நாள் ஃபுல்லா அவர் நடிக்க மாட்டாரு. குறைஞ்சது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தான் அவர் நடிப்பாரு. அப்படி பார்த்தா தமிழ் சினிமால மிகப்பெரிய சம்பளம் வாங்கின முதல் நடிகர்னு கூட அவரை சொல்லலாம். அப்படி தினமும் 8 மணி நேரம் அவர் நடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வடிவேலு சார் ஆரம்ப காலகட்டத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினாருன்றதா இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் ஆரம்ப காலகட்டத்துல அறிமுகமான திரைப்படம்னா அது உலக நாயகன் கமல்ஹாசன் சாரனுடைய தயாரிப்புல பரதன் சாரனுடைய இயக்கத்துல வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்துல தான். அந்த திரைப்படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் வெறும் 15,000 ரூபாய். அதுவும் பல நிபந்தனைகளோட தான் அந்த படத்துல அவர் கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்துல கமிட் ஆயிருக்கும் பொழுது 6 மாத காலகட்டத்துல வேற எந்த திரைப்படத்திலும் நடிக்க கூடாதுன்ற நிபந்தனைகளும் இருந்துச்சாம். அப்படி வெறும் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த அவரு இன்னைக்கு கோடி கணக்குல சம்பளம் வாங்குறாருன்னா அதுக்கு அவருடைய கற்பனை திறன், நடிப்பாற்றல், கடினமான உழைப்புன்னு தான்றத யாரால மறுக்க முடியும்?